அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 2, புத்தகம் 5. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 21. ஸ்மாலன்ஸ்க் தேவமாதா. பியர் தமது வண்டியை விட்டு கீழே இறங்கினார். அங்கு வேலை செய்து கொண்டிருந்தவர்களை கடந்து அந்த மேட்டின் மீது ஏறினார். அந்த இடத்திலிருந்து யுத்த களத்தை நன்றாக பார்க்க முடியும் என்று டாக்டர் சொல்லியிருந்தார். அப்பொழுது 11 மணி இருக்கலாம். அவருக்கு இடது பக்கமாகவும் பின்பக்கமாகவும் சூரியன் பிரகாசித்து கொண்டிருந்தான். அந்த பிரகாசத்தினால் ஒளிர்விட்டு கொண்டிருந்த அந்த பிரம்மாண்டமான பரந்த காட்சியானது ஒரு பெரிய பேரரங்கம் போல அவருக்கு முன்பாக தெளிவாக சுத்தமான சுற்றுணர்ச்சியில் தோன்றியது. இடது பக்கத்தில் மேலே இருந்து அந்த பேரரங்கத்தை துண்டாக்குவதைப் போல ஸ்மாலன்ஸ்க் ரஸ்தா போய்கொண்டிருந்தது. அந்த ரஸ்தா ஒரு கிராமத்தின் வழியாக அந்த மேட்டிலிருந்து 500 அடிகள் தூரத்தில் உள்ள ஒரு வெள்ளை மாதா கோயில் வழியாக அந்த மேட்டிற்கு கீழாக போய்கொண்டிருந்தது. இந்த கிராமம்தான் பாராடினோ. இந்த கிராமத்திற்கு அப்பால் அந்த ரஸ்தா ஒரு ஆற்றின் மேலுள்ள பாலம் வழியாக சென்றது. அந்த ரஸ்தா மென்மேலும் உயர்ந்து 4 மைல்களுக்கு அப்பாலுள்ள வாலாவா என்ற கிராமத்தை நோக்கி போயிற்று. அந்த கிராமத்தில்தான் நெப்போலியன் தங்கியிருந்தார். வாலாவாவிற்கு பின்னால் அந்த ரஸ்தா அடிவானத்தில் தெரிந்த ஒரு அடர்த்தியான காட்டிற்குள்ளாக சென்று மறைந்தது. ரஸ்தாவிற்கு வலது பக்கத்தில் தூரத்தில் அந்த பூவரசு மரங்களையும் தேவதாரு மரங்களையும் கொண்ட காட்டில் காலாச்சா சந்நியாசி மடத்தின் சிலுவையும் மணிக்கூண்டும் சூரிய ஒளியில் பிரகாசித்து கொண்டிருந்தன. அந்த அகன்ற நீல நிறமான பரப்பில் அந்த காட்டிற்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் சிப்பாய்களின் கண்ணப்பு மூட்டங்களும் இவ்வளவு என்று நிச்சயமாக சொல்ல முடியாத நம்முடையவும் எதிரிகளினுடையவும் துருப்புகளின் கூட்டங்களும் இங்கும் அங்கும் காணப்பட்டன. வலது பக்கத்தில் இருந்த பூமி கலாச்சா மாஸ்கோ என்ற நதிகளை ஒட்டி மேடு பள்ளங்கள் உள்ளதாகவும் குன்றுகள் உள்ளதாகவும் தோன்றியது. பெசுபாவா என்ற கிராமமும் ஜாக்கரீனா என்ற கிராமமும் மத்தியிலுள்ள பள்ளத்தாக்கில் தொலைவில் தெரிந்தன. அந்த பூமியின் இடது பாகம் சமமாய் தோன்றியது. அங்கே தானிய வயல்களும் செமியோனாப்ஸ்க் என்ற கிராமத்தில் அந்த கிராமம் எரிக்கப்பட்டதனால் ஏற்பட்ட புகைகளும் காணப்பட்டன. பியர் பார்த்தவையெல்லாம் நிச்சயமற்றவையாய் இருந்தன. அந்த நிலத்தின் வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ அவர் எதிர்பார்த்தவைகளை பூரணமாய் திருப்தி செய்வதாய் இல்லை. காண முடியும் என்று அவர் எதிர்பார்த்த யுத்த களத்தை அவரால் எங்கும் பார்க்க முடியவில்லை. ஆனால் வயல்களையும் புல்வெளிகளையும் துருப்புகளையும் காடுகளையும் கணப்பு மூட்டங்களிலிருந்து கிளம்புகிற புகைகளையும் கிராமங்களையும் மேடுகளையும் வாய்க்கால்களையும் அவர் பார்த்தார். தூரத்தில் உள்ளவைகளை பார்க்க அவர் எவ்வளவு முயற்சி செய்தும் உயிர் துடிப்போடு இருந்து கொண்டிருக்கும் இராணுவ அணிவகுப்பு எதையும் அவரால் பார்க்க முடியவில்லை. அல்லது நமது துருப்புகள் எவை எதிரி துருப்புகள் எவை என்ற வித்தியாசத்தையும் கூட அவரால் கண்டுகொள்ள முடியவில்லை. இதை அறிந்தவர் யாராவது ஒருவரிடம் நான் கேட்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். இராணுவத்தைச் சேராத அவருடைய பிரம்மாண்டமான உருவத்தை அதிசயத்தோடு பார்த்து கொண்டிருந்த ஒரு அதிகாரியை நோக்கி அவர் கேட்டார். நமக்கு எதிராக இருக்கும் அந்த கிராமத்தின் பெயர் என்ன என்பதை நான் உம்மிடம் கேட்கலாமா என்று பியர் கேட்டார். பர்டினா, அப்படித்தானே என்று அந்த அதிகாரி சொல்லி பக்கத்தில் இருந்த தோழரிடம் கேட்டார். பாராடினோ என்று அவர் திருத்திச் சொன்னார். பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததைக் கண்டு மகிழ்ச்சி உள்ள அந்த அதிகாரி பியரிடம் நெருங்கினார். அவர்களெல்லாம் நமது ஆட்களா என்று பியர் கேட்டார். ஆம், அதற்கு அப்புறம் உள்ளவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள். அவர்கள் அங்கேதான் அங்கே அங்கே இருக்கிறார்கள், நீர் பார்க்கலாம் என்று அந்த அதிகாரி சொன்னார். எங்கே எங்கே என்று பியர் கேட்டார். வெறும் கண்களாலேயே அவர்களை பார்க்கலாமே, இதோ அதோ அதோ அங்கே. அந்த அதிகாரி அந்த ஆற்றிற்கு அப்புறமாக இடது பக்கத்தில் தோன்றிக் கொண்டிருந்த புகையை சுட்டி காட்டினார். கண்டிப்பான மிகுந்த சிரத்தையுள்ள தோற்றத்தோடு அவர் காணப்பட்டார்.
பியர் சந்தித்தவர்களின் முகங்களில் காணப்பட்ட அதே தோற்றங்கள் அந்த அதிகாரியின் முகத்திலும் காணப்பட்டன. ஆ, அப்படியானால் அவர்கள்தான் பிரெஞ்சுக்காரர்களா? இதோ அங்கே இருக்கிறவர்கள்தானே என்று இடது பக்கத்தில் இருந்த மேட்டை சுட்டிக்காட்டி பியர் கேட்டார். அந்த மேட்டிற்கு பக்கத்தில் சில துருப்புகளும் காணப்பட்டார்கள். அவர்கள் எல்லோரும் நமது துருப்புகள். ஆ, நம்முடைய துருப்புகளா? அப்படியானால் அதோ அங்கே இருக்கிறவர்கள் என்று பியர் ஒரு பெரிய மரத்தோடு தோன்றிய மற்றொரு மேட்டை சுட்டி கேட்டார். அந்த மேடு ஒரு கிராமத்தின் பக்கத்தில் இருந்தது. அந்த கிராமம் ஒரு பள்ளத்தாக்கில் இருந்தது. அங்கே கணப்பு மூட்டங்களும் புகைகளும் தோன்றின. ஏதோ கருப்பாகவும் காணப்பட்டது. அதுவும் எதிரியினுடையதுதான் என்று அந்த அதிகாரி சொன்னார். அதன் பெயர் ஷெவர்டினா அரண்கள். அது நேற்று நம்முடையதாய் இருந்தது, ஆனால் இன்று எதிரியினுடையதாய் மாறிவிட்டது. அப்படியானால் தமது வியூகத்தை பற்றி என்ன? நமது வியூகமா என்று அந்த அதிகாரி திருப்தியான புன்னகையோடு கேட்டார். நான் உமக்கு முற்றிலும் தெளிவாக சொல்லுகிறேன். ஏனென்றால் நமது அரண்களையெல்லாம் அநேகமாய் நானே அமைத்தேன். அங்கே உமக்கு தெரிகிறதா? அதுதான் நம்முடைய வியூகத்தின் மத்திய பாகம். பாரடினோவில் அது இருக்கிறது என்று அவர் தங்களுக்கு எதிராய் காணப்பட்ட ஒரு வெள்ளை மாதா கோயில் உள்ள கிராமத்தை சுட்டி காட்டினார். அங்கேதான் காலாச்சா நதியை கடக்க வேண்டும். அந்த பள்ளத்தாக்கில் வைக்கோல் கட்டுகள் வரிசையாக கிடக்கின்றனவே, அவற்றிற்கு பக்கத்தில் உள்ள அதுதான் ஆற்றின் பாலம். அந்த இடம்தான் நமது போர் முனையின் மத்திய பாகம். நமது வலது பக்கவாட்டு அதோ அந்த பக்கத்தில் இருக்கிறது. அவர் வலது பக்கத்தில் அந்த கரடு முரடான தூரத்தில் உள்ள அந்த பூமியை சுட்டி காட்டினார். அங்கேதான் மாஸ்க்வா என்ற நதி இருக்கிறது. அங்கே 3 பாதுகாப்பு அரண்களை வெகு பலமானவைகளாக நாம் அமைத்திருக்கிறோம். நமது இடது பக்கவாட்டு. இங்கே அந்த அதிகாரி சிறிது நிறுத்தினார். நல்லது, இதோ பாரும். அதை விளக்குவதற்கு கஷ்டமாயிருக்கிறது. நம்முடைய இடது பக்கவாட்டு நேற்றைய தினத்தில் ஷெவார்டினாவில் இருந்தது. அதோ பாரும், ஒரு ஓக் மரம் இருக்கிறதே, அதுதான். ஆனால் இப்பொழுது நாம் இடது பக்கவாட்டை நாம் பின்வாங்கி கொண்டோம். இப்பொழுது அது இந்த இடத்திலிருந்து புகை வந்து கொண்டிருக்கிற அந்த கிராமத்தை உம்மால் பார்க்க முடிகிறதா? அதோ அதுதான் செமியோனாவ்ஸ்க். ஆம், அதுதான் என்று கூறி ராயேவ்ஸ்கி மேட்டை சுட்டி காட்டினார். ஆனால் அந்த இடத்தில் அநேகமாய் போர் நடக்காது. அந்த இடத்திற்கு தனது துருப்புகளை எதிரி கொண்டு போயிருப்பது ஒரு ஏமாற்று தந்திரமாகும். ஒருவேளை மாஸ்க்வாவிற்கு வலது பக்கமாக அவன் போகலாம். ஆனால் எது எப்படியா இருந்தாலும் நாளைய தினத்தில் பலர் காணாமல் போய்விடுவார்கள் என்று அவர் கூறி முடித்தார். இந்த விளக்கங்களை அந்த அதிகாரி சொல்லிக் கொண்டிருந்த போது அவரிடம் வந்த ஒரு வயோதிக சர்ஜென்ட் அவர் பேசி முடிப்பதற்காக காத்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த அதிகாரி கடைசியாக பேசியதை கேட்டதும் அதை விரும்பாதவராக இடைமறித்து பேசினார். இரும்பு வலைகள் நமக்கு வர வேண்டும் என்று அவர் கண்டிப்பாக கூறினார். அந்த அதிகாரி வெட்கமடைந்தவர் போல காணப்பட்டார். நாளைய தினத்தில் எத்தனை பேர்கள் மறைந்து போவார்கள் என்பதை பற்றி நினைத்து கொள்ளலாமே ஒழிய அதை பற்றி பேசக்கூடாது என்பதை அவர் அறிந்து கொண்டார். நல்லது, மீண்டும் 3வது கம்பெனியை அதற்காக நீர் அனுப்பலாம் என்று அந்த அதிகாரி அவசரமாக பதிலளித்தார். நீர் டாக்டர்களில் ஒருவரா? இல்லை, நானாகத்தான் வந்திருக்கிறேன் என்று பியர் சொல்லிவிட்டு மேட்டிலிருந்து கீழே இறங்கி அங்கே வேலை செய்து கொண்டிருந்த அந்த பாதுகாப்பு படையினரை மீண்டும் கடந்து சென்றார். ஓ, இந்த நாசமாய் போகிற பயல்கள் என்று அவருக்கு பின்னால் வந்த அதிகாரி மூக்கை பிடித்து கொண்டு அந்த மனிதர்களை கடந்து ஓடினார். அங்கே அவளை கொண்டு வருகிறார்கள், அதோ கொண்டு வருகிறார்கள், ஒரு நிமிஷத்தில் இங்கே வந்து விடுவார்கள் என்று பல குரல்கள் திடீரென்று சொல்லுவது கேட்டன. அதிகாரிகளும் சிப்பாய்களும் பாதுகாப்பு படையினரும் அந்த ரஸ்தா வழியாக கால்நடை படைகளைச் சேர்ந்த வீரர்கள் தலையில் தொப்பிகள் இல்லாமல் துப்பாக்கிகளை கீழ்நோக்கி பிடித்து கொண்டு முதலில் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் தேவாலய பாடகர்கள் பாடும் சப்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. சிப்பாய்களும் பாதுகாப்பு படையினரும் தலையில் தொப்பி இல்லாமல் அந்த ஊர்வலத்தை நோக்கி பியரை கடந்து ஓடினார்கள். அவளை, நமது பாதுகாப்பு தெய்வத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள், இபரியன் தேவமாதா என்று ஒருவன் கூச்சலிட்டான். அல்ல, ஸ்மாலன்ஸ்க் தேவமாதா
என்று மற்றொருவன் திருத்தி கூறினான். அந்த கிராமத்தில் இருந்தவர்களும் அங்கே பீரங்கி படைக்காக வேலை செய்து கொண்டிருந்தவர்களுமான பாதுகாப்பு படையினர் தங்களுடைய மண்வெட்டிகளை வீசிவிட்டு அந்த மாதா கோயிலின் ஊர்வலத்தை நோக்கி ஓடினார்கள். அந்த தூசி நிறைந்த ரஸ்தாவில் முதலில் வந்து கொண்டிருந்த பட்டாளத்திற்கு பின்னால் குருமார்கள் தங்களுடைய தேவாலய ஆடைகளை அணிந்து வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு வயதான சிறிய மனிதர் தலையில் தொப்பி அணிந்து பக்கத்தில் உதவியாளர்களுடனும் பாடகர்களுடனும் வந்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு பின்னால் சிப்பாய்களும் அதிகாரிகளும் ஒரு பெரிய உலோகத்தாலான சப்பரத்தில் கருப்பு முகத்தை கொண்ட ஒரு தெய்வச் சிலையை வைத்து தூக்கி வந்து கொண்டிருந்தார்கள். ஸ்மாலன்ஸ்க் நகரத்தில் இருந்து அந்த தெய்வச் சிலை கொண்டு வரப்பட்டது. அது முதல் இராணுவத்துடனேயே அந்த சிலையும் வந்து கொண்டிருந்தது. முன்னாலும் பின்னாலும் இரண்டு பக்கங்களிலும் பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் வெறும் தலைகளுடன் நடந்து கொண்டும் ஓடிக்கொண்டும் தரையை நோக்கி பணிந்து கொண்டும் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த மேட்டின் உச்சிக்கு வந்ததும் அந்த சப்பரம் நின்றது. அந்த சப்பரத்தை தூக்கி வருவதற்கு துணிகளினால் அடியில் கட்டப்பட்டிருந்தது. அதுவரை தூக்கி வந்தவர்கள் அங்கே விலகி கொண்டு வேறு பலர் அந்த சப்பரத்தை தூக்கினார்கள். பாடுகிறவர்கள் வாசனை புகைகளை மீண்டும் கொளுத்தி பிரார்த்தனையை ஆரம்பித்தார்கள். சூரியனின் சூடான கிரணங்கள் நேராக அடித்து கொண்டிருந்தன. ஒரு புதிய மெதுவான காற்று வெறும் தலையோடு நின்றவர்களின் தலைமுடிகளையும் அந்த சப்பரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டிருந்த ரிப்பன்களையும் ஆட்டிக்கொண்டிருந்தது. வெட்ட வெளியில் பாடியபடியால் சப்தம் பலமானதாய் இல்லை. வெறும் தலையோடு கூடிய அதிகாரிகளும் சிப்பாய்களும் பாதுகாப்பு படையினரும் அந்த தெய்வச் சிலையை சுற்றி ஏராளமாய் கூடியிருந்தார்கள். குருவிற்கும் பாடுகிறவனுக்கும் பின்னால் பிரபலஸ்தர்கள் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். செயின்ட் ஜார்ஜ் பதக்கத்தை தமது கழுத்தில் அணிந்து கொண்டிருந்த ஒரு வழுக்கை தலை ஜெனரல் குருவின் முதுகிற்கு பின்னால் நின்று கொண்டிருந்தார். அவர் தமக்கு சிலுவைக்குறி காட்டிக்கொள்ளவில்லை. அவர் ஜெர்மானியர் என்று தோன்றியது. அந்த பிரார்த்தனை முடிவதற்காக பொறுமையோடு காத்து கொண்டிருந்தார். அந்த பிரார்த்தனையின் முடிவை கேட்க வேண்டியது அவசியம் என்று அவர் நினைத்தார். ஏனெனில் ருஷ்ய மக்களின் தேசபக்தியை அது கிளப்பி விடுமென்று அவர் எண்ணினார். மற்றொரு ஜெனரல் இராணுவ மோஸ்தரில் நின்று கொண்டு தமது மார்புக்கு நேராக தமது கையை ஆட்டி சிலுவை குறி காட்டி தம்மை சுற்றி நோக்கி கொண்டிருந்தார். அந்த விவசாயிகளின் கூட்டத்தோடு கலந்து நின்ற பியர் அங்கிருந்த பிரபலஸ்தர்கள் பலர் தமக்கு அறிமுகமானவர்கள் என்பதை கண்டார். ஆனால் அவர்களை அவர் பார்க்கவில்லை. அங்கு நின்ற சிப்பாய்களினுடையவும் பாதுகாப்பு படையினருடையவும் முகங்களில் அவர்கள் ஆவலோடு அந்த தெய்வச் சிலையை நோக்கும்போது எம்மாதிரியான பவித்திரமான தோற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை கவனிப்பதிலேயே அவருடைய முழு கவனமும் சென்றிருந்தது. களைத்து போன பாடகர்கள் அன்றைய தினம் 20வது தடவையாக தேவாராதனை செய்து முடித்த பின்பு சோர்வுடனும் உணர்ச்சி இல்லாமலும் பாட ஆரம்பித்தார்கள். இந்த பேராபத்திலிருந்து உமது ஊழியர்களாகிய எங்களை காப்பாற்றுவீராக, ஓ தேவமாதாவே. இச்சமயத்தில் அந்த குருவும், யாரும் தவிர்க்க முடியாத கோட்டையாகிய உமது பாதுகாப்பிற்கு நாங்கள் சரணடைகிறோம், ஓ தேவமாதாவே என்று கூறினார்கள். மஜாய்ஸ் குன்றின் கீழே பார்த்த முகங்களிலும் காணப்பட்ட வரப்போகிற ஆபத்தை பற்றிய பிரங்கையான தோற்றங்கள் அங்கிருந்தவர்களின் முகங்களில் மீண்டும் காணப்பட்டன. தலைமுடியை பின்னால் தள்ளிக்கொண்டு அடிக்கடி தலைகளை குனிந்து வணங்கும் போதும் அந்த மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே சிலுவை குறிகள் காட்டிய பொழுதும் சப்தங்களும் பெருமூச்சுகளும் கேட்டன. அந்த தெய்வச் சிலைக்கு முன்பாக நின்ற கூட்டம் திடீரென்று விலகி பியரை நெருக்கியது. அங்கு வழி செய்யப்பட்ட வேகத்தை பார்த்தால் ஒரு பெரிய முக்கியஸ்தர் அந்த தெய்வச் சிலையிடம் வரப்போகிறார் என்பதை காட்டியது. அவர்தான் குட்டுஜோவ். இராணுவ தளங்களை சுற்றி பார்த்துவிட்டு டாட்டாரி நாவா என்ற இடத்திற்கு அவர் திரும்பிய பொழுது வழியில் ஆராதனை நடந்து கொண்டிருந்த இடத்தில் தமது குதிரையை நிறுத்தினார். அவருடைய விசித்திரமான உருவத்தை பார்த்ததும், அங்கிருந்து ஒவ்வொருவரை விடவும் தனி சிறப்போடும் காணப்பட்ட அந்த உருவத்தை பார்த்ததும் அவர் யார் என்பதை பியர் அறிந்து கொண்டார். மிக பிரம்மாண்டமான அவருடைய தடித்த உருவத்திற்கு மேலாகவும் உருண்ட தோள்களுக்கு மேலாகவும் ஒரு நீளமான வெளிச்சட்டையை அவர் அணிந்திருந்தார். அவருடைய வெள்ளை தலையில் ஒன்றையும் அணியவில்லை. அவருடைய உருண்ட முகம் அவர் இழந்து போன ஒரு கண்ணிலுள்ள வெள்ளை மணியை காட்டிக்கொண்டிருந்தது. முன்பணிந்து அசைந்தாடும் நடையோடு அந்த கூட்டத்திற்கு குட்டுஜோவ் நடந்து சென்று குருவிற்கு பின்னால் நின்று கொண்டார். ஒரு பழக்கமான வழியில் தமக்கு சிலுவை குறி காட்டி அவருடைய கை பூமியில் படுகிற வரையில் அவர் குனிந்து நின்றார். அவருடைய
வெள்ளை தலையை ஒரு ஆழ்ந்த பெருமூச்சோடு தாழ்த்தினார். குட்டுஜோவிற்கு பின்னால் பெனிக்சனும் பரிவாரங்களும் இருந்தார்கள். அங்கு வந்த சேனாதிபதி அங்கிருந்த உயர்ந்த அதிகாரிகளின் கவனங்களை எல்லாம் இழுத்த போதிலும் அந்த பாதுகாப்பு படையினரும் சிப்பாய்களும் அவரை பார்க்காமலேயே தங்கள் பிரார்த்தனைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். ஆராதனை முடிந்ததும் அந்த தெய்வச் சிலைக்கு முன்பாக குட்டுஜோவ் போய் முழங்கால் படியிட்டு தரையை பார்த்து குனிந்து மரியாதை செய்தார். அதை விட்டு எழுந்திருக்க அவர் பல தடவை முயற்சி செய்தும் அவருடைய பழுவும் பலவீனமும் அவரை செய்ய விடாமல் தடுத்தன. அவருடைய வெள்ளைத்தலை அந்த முயற்சியில் சுழித்தது. கடைசியாக அவர் எழுந்தார். ஒரு குழந்தை செய்வதைப் போல உதடுகளை கூட்டி அப்பாவித்தனமாக அந்த தெய்வச் சிலையை முத்தமிட்டு மீண்டும் தமது கைகள் பூமியில் படுகிறவரை குனிந்து வணங்கினார். உடனே மற்ற ஜெனரல்கள் அவர் செய்ததைப் போல செய்தார்கள். அதன் பின்னால் அதிகாரிகள் செய்தார்கள். அதன் பின்னால் அங்கிருந்த சிப்பாய்களும் பாதுகாப்பு படையினரும் பரபரப்பு அடைந்த முகங்களோடு வேகமாக மூச்சு விட்டு கொண்டு ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு அதே மாதிரி பிரார்த்தனை செய்தார்கள். அத்தியாயம் 21 நிறைவுற்றது. அத்தியாயம் 22. பியரிடம் டோலகாவ் மன்னிப்பு கோருதல். அந்த கூட்டத்தில் அகப்பட்டு நெருக்கப்பட்டு தள்ளாடிய பியர் தம்மை சுற்றிலும் பார்த்தார். கோமகன் பீட்டர் கிரைலாவிச், நீர் எப்படி இங்கே வந்தீர் என்று ஒரு குரல் கேட்டது. பியர் திரும்பி பார்த்தார். அங்கே தமது முழங்கால்களை தட்டிக்கொண்டு, ஒருவேளை அந்த தெய்வச்சிலை முன்பாக அவர் முழங்கால் படியிட்டு வணங்கிய பொழுது அவருடைய கால் சட்டைகள் அழுக்கடைந்திருக்கலாம். போரிஸ் ட்ருபட்ஸ்கோய் புன்னகை கொண்டு அவரை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருந்தார். கவர்ச்சிகரமாக அவர் உடைகள் அணிந்திருந்தார். போர்க்களத்திற்கு பொருத்தமான ஒரு இராணுவ தோற்றம் அவரிடம் காணப்பட்டது. ஒரு நீண்ட கோட்டை அவர் அணிந்திருந்தார். குட்டுஜோவை போலவே தமது தோளில் ஒரு சிறிய சவுக்கையும் தொங்கவிட்டிருந்தார். இதற்கிடையில் குட்டுஜோ கிராமத்திற்கு வந்து சேர்ந்து சமீபத்தில் இருந்த ஒரு வீட்டின் நிழலில் ஒரு பெஞ்ச் மீது அமர்ந்திருந்தார். அந்த பெஞ்சை ஒரு கோசாக் அவசரமாக தூக்கி கொண்டு வந்து போட்டான். அந்த பெஞ்சின் மீது ஒரு கம்பளத்தை மற்றொரு கோசாக் விரித்தான். ஒரு பிரம்மாண்டமான திவ்யமான பரிவாரங்கள் அவரை சூழ்ந்து நின்றன. அந்த தெய்வச்சிலை அந்த கூட்டம் பின்தொடர மேலும் ஊர்வலமாக கொண்டு போகப்பட்டது. குட்டுஜோவிற்கு 30 அடிகளுக்கு அப்பால் போரிஸோடு பேசிக்கொண்டு பியர் நின்றார். யுத்தம் நடக்கும் பொழுது தாம் அங்கிருக்க விரும்புவதாகவும் இராணுவ வியூகங்களை பார்க்க விரும்புவதாகவும் அவர் சொன்னார். நீர் செய்ய வேண்டியது இதுதான். எங்களுடைய முகாமின் சார்பாக உமக்கு வேண்டிய மரியாதைகளை நான் செய்வேன். கோமகன் பெனிக்சன் எங்கே இருப்பாரோ அங்கிருந்து நீர் ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். நான் அவரிடம் அலுவலில் இருக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். உம்மை பற்றி அவரிடம் நான் பேசுகிறேன். வியூகங்களை சுற்றி பார்க்க நீர் விரும்புவீரானால் எங்களுடன் வரலாம். நாங்கள் இப்பொழுது இடது பக்கவாட்டிற்கு போகப் போகிறோம். அப்புறம் பின்னால் திரும்பி வந்த பின்பு இரவில் நீர் என்னுடன் தங்க வேண்டும். சீட்டு விளையாடுவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். டிமிட்ரி சேர்கிவிச் என்பவரை உமக்கு தெரியும். அவையெல்லாம் அவருடைய விடுதிகள்தான் என்று சொல்லி கோர்க்கி கிராமத்தில் உள்ள 3வது வீட்டை சுட்டி காட்டினார். ஆனால் நான் வலது பக்கவாட்டை பார்க்க விரும்புகிறேன். அது ரொம்ப பலமானது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். மாஸ்க்வா நதியிலிருந்து ஆரம்பித்து வியூகங்கள் பூராவையும் சுற்றி பார்க்க நான் விரும்புகிறேன் என்று பியர் சொன்னார். நல்லது, அதை நீர் பின்னால் செய்து கொள்ளலாம். ஆனால் முக்கியமான விஷயம் இடது பக்கவாட்டுதான். ஆமாம், இளவரசர் பொல்கான்ஸ்கியின் பட்டாளம் எங்கே இருக்கிறது? அதை நீர் எனக்கு சுட்டி காட்ட முடியுமா? இளவரசர் ஆண்ட்ரூவுடைய பட்டாளமா? நாம் அதை கடந்து போவோம். அவரிடம் உம்மை அழைத்து போகிறேன். இடது பக்கவாட்டை பற்றி என்ன சொல்லுகிறீர் என்று பியர் கேட்டார். நமக்குள்ளாக பேசிக்கொள்ளுவோமானால் உமக்கு உண்மையை சொல்லுவதாயிருந்தால் நமது இடது பக்கவாட்டு எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை கடவுளே அறிவார் என்று அந்தரங்கமாய் தமது குரலை தாழ்த்தி போரிஸ் கூறினார். கோமகன் பெனிக்சன் விரும்பியபடி அது இல்லவே இல்லை. அந்த மேட்டை வேறு விதமாக பாதுகாப்பு செய்ய அவர் விரும்பினார். ஆனால் என்று சொல்லி போரிஸ் தமது தோள்களை குலுக்கினார். அந்த கலங்காத மேன்மை தங்கியவர் அப்படி செய்வதற்கு விரும்பவில்லை. அல்லது யாராவது அவரிடம் அம்மாதிரி சொல்லி அவர் சம்மதிக்கும்படி செய்திருக்க வேண்டும். நீர் பாரும் என்று சொல்லிய போரிஸ் அதை முடிக்கும் முன்பாக குட்டுஜோவின் உதவியாளரான காய்சாராவ் என்பவர் பியரிடம் வந்தார். ஹா, காய்சாராவ்,
என்று தயக்கமில்லாத புன்னகையோடு போரிஸ் அவரை பார்த்து பேசினார். நம்முடைய வியூகங்களை பற்றி கோமகனிடம் விளக்கி கூற முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த பிரெஞ்சுக்காரர்களின் எண்ணங்களை எம்மாதிரியாக நமது கலங்காத மேன்மை தங்கியவர் முன்னதாக அறிந்து கொண்டார் என்பது ஒரே மலைப்பாக இருக்கிறது என்று போரிஸ் சொன்னார். இடது பக்கவாட்டை பற்றி நீர் பேசுகிறீரா என்று காய்சாராவ் கேட்டார். ஆம், அதுவேதான். இடது பக்கவாட்டு இப்பொழுது மிகுந்த பலமானதாய் இருக்கிறது. குட்டுஜோ தமது பரிவாரத்திலிருந்து அவசியம் இல்லாதவர்களை எல்லாம் விலக்கிவிட்ட போதிலும் எப்படியோ தலைமை காரியாலயத்திலேயே தாம் தங்கியிருக்கும்படி போரிஸ் செய்து கொண்டார். கோமகன் பெனிக்சனோடு அவர் ஒட்டி கொண்டார். யாரிடமெல்லாம் போரிஸ் சேவை செய்தாரோ அவர்களைப் போலவே கோமகன் பெனிக்சனும் அந்த வாலிப இளவரசர் ட்ருபெட்ஸ்கோய் ஒரு அத்தியாவசியமான மனிதர் என்று நினைத்தார். இராணுவத்தில் மேலிடத்தில் 2 தெளிவாய் பிரிந்த கட்சிகள் இருந்தன. ஒன்று குட்டுஜோவின் கட்சி, மற்றொன்று இராணுவ காரியாலய தலைவரான பெனிக்சனின் கட்சி. இந்த பெனிக்சனின் கட்சியைத்தான் போரிஸ் சேர்ந்தவர். குட்டுஜோவிடம் மிகுந்த பணிவான மரியாதையை காட்டிக்கொண்டு அதே சமயத்தில் அந்த வயதானவரால் நன்மை எதுவும் செய்ய முடியாது என்றும் பெனிக்சன் தான் எல்லாவற்றையும் கவனித்து வருகிறார் என்றும் ஒரு அபிப்பிராயத்தை போரிஸை போல வேறு யாராலும் உண்டு பண்ண முடியாது. இப்பொழுது யுத்தத்தின் முடிவான கட்டம் வந்துவிட்டது. இதிலே குட்டுஜோ அழிந்து போவார் என்றும் பெனிக்சனிடம் அதிகாரம் வந்துவிடும் என்றும் அவர்கள் நினைத்தார்கள். ஒருவேளை இந்த யுத்தத்தில் குட்டுஜோ வெற்றி பெற்ற போதிலும் எல்லாவற்றையும் பெனிக்சனே செய்தார் என்ற அபிப்பிராயத்தை உண்டு பண்ணும்படி செய்யப்பட்டு வந்தது. எப்படி இருந்தாலும் நாளைய போருக்காக பல பெரிய பரிசுகள் கொடுக்க வேண்டியிருக்கும். புதிதான மனிதர்கள் மேல் பதவிகளுக்கும் வருவார்கள். ஆகவே அன்று பூராவாக உற்சாகமான பரபரப்போடு போரிஸ் காணப்பட்டார். காய்சாராவுக்கு பின்னால் பியரை அறிந்த மற்றவர்கள் அவரிடம் வந்தார்கள். மாஸ்கோவை பற்றி அவர் மீது பொழியப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவதற்கு அவருக்கு அவகாசம் இல்லை, அல்லது அவரிடம் சொல்லியவைகளை எல்லாம் கேட்பதற்கும் அவருக்கு அவகாசம் இல்லை. அந்த முகங்களில் காணப்பட்ட அந்த பரபரப்புகளுக்கெல்லாம் முக்கியமான காரணம் சொந்த வெற்றிகளை பொறுத்ததாகவே இருக்கும் என்று அவருக்கு தோன்றியது. வேறு சிலருடைய முகங்களில் காணப்பட்ட வேறு வகையான தோற்றங்களை பற்றியே பியர் நினைத்து கொண்டிருந்தார். அந்த தோற்றங்கள் அவர்களுடைய சொந்த காரியங்களை காட்டுவதாய் இல்லை. அவை பொதுவான பிரச்சனைகளான வாழ்வதா சாவதா என்பவைகளையே காட்டிக் கொண்டிருந்தன. பியரின் உருவத்தையும் அவரை சுற்றி கூடியிருந்த கூட்டத்தையும் குட்டுஜோ கவனித்தார். அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார் குட்டுஜோ. கலங்காத மேன்மை தங்கியவரின் விருப்பத்தை ஒரு உதவியாளர் பியரிடம் வந்து கூறினார். குட்டுஜோ அமர்ந்திருந்த பெஞ்சை நோக்கி பியர் போனார். ஆனால் அவர் போவதற்கு முன்பாக பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒருவர் அவருக்கு முன்னால் போய் சேர்ந்தார். அவர்தான் டோலகாவ். அந்த பேர்வழி இங்கே எப்படி வந்து சேர்ந்தார் என்று பியர் கேட்டார். அது எந்த இடத்திலும் நெளிந்து நுழையக்கூடிய ஒரு ஜந்து என்று ஒருவர் பதில் கூறினார். அவரை பதவியிலிருந்து கீழே இறக்கிவிட்டார்கள் என்பது உமக்கு தெரியுமே. மீண்டும் அவர் மேலே வர விரும்புகிறார். ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை பற்றியும் அவர் பேசிக்கொண்டிருப்பார். எதிரியின் காவல் அணிக்குள்ளாக இரவு நேரத்தில் ஊர்ந்து சென்றார். அவர் ஒரு தைரியமான பேர்வழிதான். தமது தொப்பியை எடுத்துவிட்டு மரியாதையோடு குட்டுஜோவுக்கு பியர் தலை வணங்கினார். நான் கலங்காத மேன்மை தங்கியவரிடம் வந்து அறிக்கையிட்டால் நீர் என்னை எங்காவது அனுப்பிவிடலாம், அல்லது நான் சொல்லப்போவது உமக்கு முன்பே தெரியும் என்று சொல்லலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் எனக்கு எதையும் இழக்க விருப்பமில்லை என்று டோலகாவ் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆம் ஆம், ஆனால் நான் சொல்லுவது சரியாயிருந்தால் என்னுடைய தந்தை நாட்டிற்கு நான் ஒரு சேவை செய்வதாய் இருக்கும். அதற்காக நான் சாவதற்கு தயாராயிருக்கிறேன். ஆம் ஆம், தன்னுடைய உயிரை கவனிக்காத ஒரு மனிதன் வேண்டுமென்று கலங்காத மேன்மை தங்கியவர் எப்பொழுதாவது விரும்பினால் தயவு செய்து என்னை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கலங்காத மேன்மை தங்கியவருக்கு நான் மிகுந்த உபயோகமுள்ளவன் என்பதை என்னால் காட்ட முடியும். ஆம் ஆம் என்று குட்டுஜோ திருப்பிச் சொன்னார். அவருடைய சிரித்து கொண்டிருக்கும் கண்ணை வரவர இடுக்கி பியரை பார்த்தார். ஒரு தூதருக்கான சமத்காரத்தோடு பியருக்கு பக்கத்தில் குட்டுஜோவுக்கு சமீபமாக ஒரு இயற்கையான முறையில் வந்து நிற்பதை போல போரிஸ் வந்து சேர்ந்தார். ஏதோ விட்டுப்போன பேச்சை தொடர்ந்து பேசுவதைப் போல தமது குரலை உயர்த்தாமல் பியரிடம் சொன்னார்.
சாவதற்கு தயாராக பாதுகாப்பு படையினர்கள் வெண்மையான ஷர்ட்டுகளை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட வீரத்தனம் கோமகனே! கலங்காத மேன்மை தங்கியவர் இதை கேட்க வேண்டும் என்ற எண்ணத்துடனேயே இதை பற்றி பியரிடம் போரிஸ் கூறினார் என்பது தெளிவாய் இருந்தது. பாதுகாப்பு படையினரை பற்றி நீர் என்ன சொல்லுகிறீர் என்று குட்டுஜோவ் கேட்டார். நாளைய தினம் சாவதற்கு தயாராக அவர்கள் சுத்தமான ஷர்ட்டுகளை அணிந்திருக்கிறார்கள். கலங்காத மென்மை தங்கியவரே. ஹா ஹ ஒரு ஆச்சரியமான ஈடு இணையற்ற மக்கள் என்று குட்டுஜோவ் சொன்னார். தமது கண்களை மூடிக்கொண்டு தலையை இப்படியும் அப்படியும் ஆட்டினார். ஈடு இணையற்ற மக்கள் என்று ஒரு பெருமூச்சோடு திருப்பிச் சொன்னார். அப்படியானால் வெடிமருந்து வாசனையை நீர் முகர்ந்து பார்க்க விரும்புகிறீரா என்று பியரை நோக்கிச் சொன்னார். ஆம், அது ஒரு மகிழ்ச்சியான வாசனை. உமது மனைவியை போற்றுகிறவர்களில் நான் ஒருவனாயிருக்கும் பெருமையை பெற்றிருந்தேன். அவள் சௌக்கியமாயிருக்கிறாளா? எனது ஜாகையை உம்முடையதாக நீர் உபயோகித்துக் கொள்ளலாம். தாம் சொல்ல விரும்பியதையோ செய்ய விரும்பியதையோ மறந்துவிட்டதைப் போல பராக்கு புத்தியோடு வயோதிகர்கள் சுற்றிலும் பார்த்து கொண்டிருப்பது அடிக்கடி நேரிடலாம். அதே மாதிரி குட்டுஜோவும் செய்தார். அப்புறம் தாம் விரும்பியதை நினைவு கூர்ந்தவரை போல தமது உதவியாளரின் சகோதரரான ஆண்ட்ரூ கார்சாராவ் என்பவரை அழைத்தார். அந்த கவிதைகள், மாரினுடைய அந்த கவிதைகள், அவையெல்லாம் எப்படி இருக்கின்றன? ஜெராக்காவை பற்றி அவர் எழுதியவை துருப்புகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பிரசங்கங்கள். அந்த கவிதைகளை சொல்லும். அவைகளை சொல்லும் என்று அவர் சிரிப்பதற்கு தயாராக இருப்பதைப் போல கூறினார். காய்சாராவ் அந்த கவிதையை பாடினார். அந்த கவிதையின் தாளத்திற்கு தகுந்தபடி புன்முறுவலோடு குட்டுஜோவ் தமது தலையை ஆட்டிக்கொண்டிருந்தார். குட்டுஜோவை விட்டு பியர் புறப்பட்டு போனதும் அவருக்கு பின்னால் டோலக்காவ் வந்து அவருடைய கையை பற்றினார். உம்மை நான் இங்கே சந்திப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கோமகனே என்று அவர் பலமாய்ச் சொன்னார். அங்கு நின்ற அந்நியர்களை கொஞ்சமும் அவர் கவனிக்காமல் ஒரு குறிப்பிட்ட உறுதியான பவித்திரமான குரலில் கூறினார். நாளை யார் உயிருடன் இருப்பார்கள் என்பதை கடவுளே அறிவார். அப்பேற்பட்ட தினத்தின் முதல் நாளாகிய இன்று எனக்கு உம்மிடம் பேசுவதற்கான இந்த சந்தர்ப்பம் கிடைத்ததை பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது நமக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை பற்றி நான் மிகவும் வருந்துகிறேன். நீர் என் மீது எவ்விதமான மனக்கசப்பும் கொள்ளக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். என்னை மன்னிக்கும்படி உம்மை நான் கெஞ்சுகிறேன். டோலக்காவை ஒரு புன்னகையோடு பியர் நோக்கினார். அவரிடம் என்ன பேசுவது என்பது அவருக்கு தெரியவில்லை. கண்களில் நீர் நிறைந்து நிற்க டோலக்காவ் பியரை தழுவி முத்தமிட்டார். தமது ஜெனரலிடம் போரிஸ் ஏதோ சில வார்த்தைகள் பேசினார். கோமகன் பெனிக்சன் பியரை நோக்கி அவர் தம்முடன் அணிவரிசைக்கு வரலாம் என்று கூறினார். அது உமக்கு சுவாரஸ்யமாயிருக்கும் என்றார். ஆம், ரொம்ப ரொம்ப என்று பியர் பதிலளித்தார். அரை மணி நேரம் கழித்து டாட்டாரினாவாவிற்கு குட்டுஜோவ் புறப்பட்டு போனார். தமது பரிவாரங்களுடனும் பியருடனும் பெனிக்சன் அணிவரிசைகளை சுற்றி பார்ப்பதற்காக புறப்பட்டு போனார். அத்தியாயம் 22 நிறைவுற்றது. அத்தியாயம் 23. போர்க்களத்தில் பெனிக்சன் குளறுபடி. கோர்க்கியிலிருந்து பிரதான ரஸ்தா வழியாக பெனிக்சன் கீழே இறங்கி குன்றின் மேலிருந்து அவர்கள் பார்த்த பாலத்தை நோக்கி போனார். அந்த இடத்தை தான் நமது வியூகத்தின் மத்திய பாகம் என்று அந்த அதிகாரி சுட்டிக்காட்டினார். பாலத்திற்கு பக்கத்தில் ஆற்றோரமாக புதிதாய் அறுத்த கதிர்கட்டுகள் மணம் வீசிக்கொண்டு வரிசை வரிசையாக கிடந்தன. பாராடினோ கிராமத்திற்கு அந்த பாலத்தை கடந்து அவர்கள் போனார்கள். பின்னால் இடது பக்கம் திரும்பினார்கள். ஏராளமான துருப்புகளையும் பீரங்கிகளையும் கடந்து சென்றார்கள். அப்புறம் ஒரு உயரமான குன்றுக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அங்கே பாதுகாப்பு படையினர் அரண்களை வெட்டி கொண்டிருந்தார்கள். இந்த அரண்களுக்கு அப்பொழுது பெயர் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. பின்னால் இந்த அரண்கள் ராயேவ்ஸ்க் அரண்கள் என்றோ அல்லது குன்று பீரங்கி படை என்றோ அழைக்கப்பட்டன. இவைகளை பற்றி பியர் விசேஷ கவனம் செலுத்தவில்லை. இந்த அரண்கள் அந்த பாராடனோவில் உள்ள சமவெளியில் வேறு எந்த இடத்தையும் விட மிகவும் முக்கியமான ஞாபகத்தில் வைத்து கொள்ளக்கூடிய இடமாக அமையும் என்பது அவருக்கு அப்பொழுது தெரியாது. அவர்கள் பின்னால் செமியோனாவ்ஸ்க் என்ற இடத்திற்கு போகிற பள்ளத்தாக்கை கடந்தார்கள். அங்கே சிப்பாய்கள் குடிசைகளிலிருந்தும் தானிய களஞ்சியங்களிலிருந்தும் மரக்கட்டைகளை இழுத்து வந்து கொண்டிருந்தார்கள். பின்னால் அவர்கள் குன்றின் மேலும் கீழும் இறங்கி ஏறினார்கள்.
ஒரு இடத்தில் புயல் அடித்த மாதிரி ரைதானிய வயல்கள் மிதித்து சம்மட்டப்பட்டிருந்தன. உழுது போட்டிருந்த ஒரு இடத்தில் பீரங்கி வண்டிகள் சென்ற பாதைகள் தோன்றின. அதையும் கடந்து அவர்கள் சென்று புதிதாக அரண்கள் வெட்டி கொண்டிருந்த ஒரு இடத்திற்கு போய் சேர்ந்தார்கள். அந்த அரண்களின் பக்கத்தில் பெனிக்சன் நின்றார். தமக்கு எதிரே இருந்த ஷெவார்டினா அரண்களை பார்க்க ஆரம்பித்தார். ஒரு தினத்திற்கு முன்னால் அந்த அரண்கள் நம்முடையவைகளாக இருந்தன. அங்கே பல குதிரை வீரர்களை அவர்கள் தூரத்தில் பார்க்க முடிந்தது. அந்த இடத்தில் நெப்போலியனோ அல்லது முராட்டோ தங்கியிருப்பதாக அதிகாரிகள் சொன்னார்கள். அவர்கள் எல்லோரும் குதிரை வீரர்களான அந்த சிறிய கூட்டத்தை ஆவலோடு நோக்கினார்கள். அந்த கூட்டத்தில் நன்றாக தெரியாமல் நின்று கொண்டிருந்த அந்த உருவங்களில் நெப்போலியன் யாராயிருக்கக்கூடும் என்பதை யூகித்து அறிவதற்கு முயற்சி செய்ய பியரும் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். கடைசியாக அந்த குன்றிலிருந்த குதிரை வீரர்கள் அங்கிருந்து புறப்பட்டு போய் மறைந்து போனார்கள். தம்மை நெருங்கி வந்த ஒரு ஜெனரலிடம் பெனிக்சன் பேசினார். அந்த ஜெனரல் நமது துருப்புகளின் பூரா அணிவகுப்புகளை பற்றியும் விளக்க ஆரம்பித்தார். தம்முடைய சாமர்த்தியம் பூராவையும் ஒன்று திரட்டி வரப்போகும் போரை பற்றிய முக்கியமான விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக அவர் பேசியவைகளை பியர் கவனித்து கேட்டார். ஆனால் அதை கிரகித்து கொள்ள தமக்கு சக்தி இல்லை என்பதை அவர் நினைத்த பொழுது அவருக்கு அவமானமாயிருந்தது. அந்த பேச்சிலிருந்து அவரால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை. பியர் கவனித்து கேட்கிறார் என்பதை பெனிக்சன் அறிந்தவுடன் பேசுவதை நிறுத்தி திடீரென்று அவரை பார்த்து கூறினார், இது உமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அதற்கு மாறாக அது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று பியர் சொன்னார். அவர் சொல்லியது முற்றிலும் உண்மையானதல்ல. அந்த அரண்களிலிருந்து இடது பக்கமாக மேலும் போனார்கள். அடர்த்தியான பூவரசு மரங்கள் கொண்ட ஒரு காடு வழியாக அந்த ரஸ்தா போய்கொண்டிருந்தது. அந்த காட்டின் மத்தியில் வந்ததும் குதிரைகளின் குளம்பொடி ஓசைகளை கேட்டு பீதியுற்ற ஒரு பழுப்பு நிறமும் வெள்ளை கால்களும் கொண்ட முயல் திடீரென்று துள்ளி பாய்ந்தது. அது மிகவும் குழப்பம் அடைந்திருந்தபடியால் அந்த ரஸ்தாவிலேயே அவர்களுக்கு முன்பாக கொஞ்ச தூரம் ஓடிக்கொண்டே இருந்தது. அதை பார்த்து அவர்கள் சிரித்தார்கள். பல குரல்கள் அதை பார்த்து கூச்சலிட்டபடியால் ஒரு பக்கமாக அது பாய்ந்து அந்த புதரில் மறைந்து விட்டது. அந்த காடு வழியாக 1.5 மைல் தூரம் அவர்கள் போன பின்பு ஒரு வெட்ட வெளிக்கு வந்து சேர்ந்தார்கள். டுச்காவின் பிரிவைச் சேர்ந்த படைகள் இடது பக்கவாட்டை பாதுகாப்பதற்காக அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த இடது பக்கவாட்டில் கடைசி முனையில் நின்று மிகுந்த உஷ்ணத்தோடு வெகுநேரம் பெனிக்சன் பேசினார். அவர் பேசியதை கவனித்த பியர் பிரமாதமான முக்கியத்துவம் வாய்ந்த உத்தரவுகளை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்தார். டுச்காவில் துருப்புகளுக்கு எதிராக ஒரு உயரமான இடம் இன்னும் துருப்புகளால் ஆக்கிரமிக்கப்படாமல் இருந்தது. இந்த தவறை பார்த்து பெனிக்சன் பலத்த குரலில் குறை கூறினார். சுற்றுப்புறங்களை நன்றாக பார்க்கக்கூடிய அந்த உயரமான இடத்திற்கு கீழாக துருப்புகள் இருக்கும்போது அந்த உயரமான இடத்தில் மட்டும் துருப்புகளை வைக்காமல் விட்டு வைத்திருப்பது பைத்தியக்காரத்தனம் என்று அவர் கூறினார். அங்கிருந்த ஜெனரல்கள் வேறு சிலரும் அதே அபிப்பிராயத்தையே வெளியிட்டார்கள். குறிப்பாக ஒருவர் மிகுந்த இராணுவ ஜபர்தஸ்தோடு அம்மாதிரி விட்டு வைத்திருப்பது துருப்புகளை பலியிடுவது போலாகும் என்று சொன்னார். அந்த உயரமான இடத்தை துருப்புகள் ஆக்கிரமிக்கும்படி தமது சொந்த அதிகாரத்தில் பெனிக்சன் உத்தரவிட்டார். இடது பக்கவாட்டில் உள்ள இந்த வியூக அமைப்பானது இராணுவ விவரங்களை அறிந்து கொள்வதற்கு தமக்கு சக்தியில்லை என்ற சந்தேகத்தை பியருக்கு இன்னும் அதிகமாக்கியது. குன்றிற்கு பின்னால் வைக்கப்பட்டிருந்த நமது துருப்புகளின் நிலைமையை பற்றி பெனிக்சனும் மற்ற ஜெனரல்களும் குற்றம் கூறியதை பியர் அறிந்து கொண்டார். அவர்களுடைய அபிப்பிராயத்தை தாமும் ஆதரித்தார். ஆனால் அந்த குன்றிற்கு பின்னால் துருப்புகளை வைக்கும்படி உத்தரவு கொடுத்த அதிகாரி இவ்வளவு பெரிய பாதகமான ஊழலை எப்படி செய்ய முடியும் என்பதை அறிய முடியவில்லை. பெனிக்சன் நினைத்தபடி அந்த துருப்புகளை அங்கே பாதுகாப்பதற்காக வைக்கவில்லை என்பது பியருக்கு தெரியாது. அவர்கள் அங்கே மறைவான இடத்தில் வெளியே தெரியாமல் இருந்து நெருங்கி வரும் எதிரியை திடீரென்று தாக்குவதற்காகவே வைக்கப்பட்டிருந்தார்கள். பெனிக்சனுக்கு இது தெரியாது. சேனாதிபதியை கலந்து கொள்ளாமல் தமது விருப்பப்படி அந்த துருப்புகளை மேலே நகரும்படி உத்தரவிட்டார். அத்தியாயம் 23 நிறைவுற்றது. அத்தியாயம் 24. போர் முனையில் பியர் ஆண்ட்ரூ சந்திப்பு. ஆகஸ்ட் 25ஆம் தேதியன்று ஒரு பிரகாசமான மாலையில் கினியாச்கோவா என்ற கிராமத்திலுள்ள ஒரு கொட்டகையில் இளவரசர் ஆண்ட்ரூ தமது முழங்கை மீது சாய்ந்து கொண்டு படுத்திருந்தார்.
அவருடைய பட்டாளத்தின் முகாம்களில் ஒரு கோடி அந்த கிராமத்தில் இருந்தது. இடிந்து போன அந்த சுவரில் காணப்பட்ட ஒரு ஓட்டை வழியாக அதை சுற்றி இருந்த மரக்கட்டை வேலிக்கு அப்பால் 30 வருஷங்களான பூவரசு மரங்களின் வரிசையை அவர் பார்த்து கொண்டிருந்தார். அந்த மரங்களில் உள்ள தாழ்ந்து இருந்த கிளைகளை எல்லாம் வெட்டிவிட்டார்கள். அங்கிருந்து அவருக்கு தோன்றிய ஒரு வயலில் ஓட்ஸ் தானிய கதிர்கள் கூர்கூறாக நின்று கொண்டிருந்தன. அங்கிருந்த சில புதர்களுக்கு பக்கத்தில் கணப்பு மூட்டங்களிலிருந்தும் சிப்பாய்களின் சமையல் அறையிலிருந்தும் புகைகள் கிளம்பிக் கொண்டிருப்பது அவருக்கு தோன்றின. 7 வருஷங்களுக்கு முன்னால் ஆஸ்டர்லிச் போர்க்களத்தில் அவருக்கு எம்மாதிரி பரபரப்பும் எரிச்சலும் தோன்றினவோ அதே மாதிரி யுத்தத்திற்கு முதல் நாளாகிய அன்றும் தோன்றின. அவருடைய வாழ்க்கை குறுகியதாகவும் சுமையானதாகவும் யாருக்கும் பிரயோஜனமற்றதாகவும் அவருக்கு தோன்றியது. மறுநாள் நடக்கப் போகும் போரை பற்றிய உத்தரவுகளை அவர் பெற்றார். அதே மாதிரி அந்த போருக்கு வேண்டிய உத்தரவுகளையும் அவரும் பிறப்பித்து விட்டார். இப்பொழுது வேறு செய்வதற்கு வேலை எதுவும் இல்லை. எளிதான தெளிவான அவற்றால் மிகுந்த பயங்கரமான அவருடைய சிந்தனைகள் அவருக்கு அமைதியை கொடுக்கவில்லை. அவர் அதுவரை கலந்து கொண்ட போர்களிலெல்லாம் நாளைக்கு நடக்கப் போகும் போரே மிகுந்த பயங்கரமாய் இருக்கும் என்பதை அவர் அறிவார். அவருடைய வாழ்க்கையில் மரணம் நேரலாம் என்ற பிரச்சனை முதல் தடவையாக அவருக்கு தோன்றியது. மரணத்தினால் ஏற்படக்கூடிய உலக விவகாரங்களை பற்றியோ அல்லது அதனால் மற்றவர்களுக்கு ஏற்படும் பலன்களை பற்றியோ அவர் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அந்த மரணத்தினால் ஏற்படும் தம்மை பற்றிய தம்முடைய ஆத்மாவை பற்றிய பலன்களை பற்றியே அவர் நினைத்து கொண்டிருந்தார். அந்த மரணம் என்பது மிகுந்த தெளிவாகவும் வெளிப்படையாகவும் பயங்கரமாகவும் அநேகமாய் நிச்சயமாய் நடக்கக்கூடும் என்பதைப் போலவும் அவருக்கு தோன்றியது. முன்னால் அவரை வருத்தி வந்த அவருடைய சிந்தனையை கவர்ந்து வந்தவைகள் எல்லாம் அவருடைய இந்த மனசாட்சியின் உச்சியிலிருந்து பார்க்கப்பட்ட போது இப்பொழுது நிழல்கள் இல்லாத கனிவற்ற வெள்ளை வெளிச்சத்தால் பிரகாசமடைந்து காணப்படுவது போலவும் உருவக காட்சி அதற்கு எதுவும் இல்லாதது போலவும் தோன்றின. சினிமா படங்களைப் போல அவருடைய வாழ்க்கை அவருக்கு காணப்பட்டது. அந்த படங்களை செயற்கை வெளிச்சத்தில் ஒரு கண்ணாடி மூலம் வெகுகாலமாக அவர் பார்த்து வந்து கொண்டிருந்தார். அந்த படங்கள் எல்லாம் இப்பொழுது அவருக்கு மோசமாக வரைந்த படங்களைப் போல பகல் வெளிச்சத்தில் கண்ணாடி இல்லாமல் தோன்றின. ஆம் ஆம், அந்த போலி உருவங்கள் அதோ அங்கே நிற்கின்றன. அவைதான் எனக்கு பரபரப்பையும் பரவசத்தையும் மனவேதனையையும் கொடுத்தன என்று அவர் தமது வாழ்க்கையில் உள்ள முக்கியமான காட்சிகளின் படங்களை பற்றி ஆலோசனை செய்தபோதும் அவருடைய மரணத்தின் மனக்காட்சியான அந்த கனிவற்ற வெள்ளை பகல் வெளிச்சத்தில் அவர் பார்த்தபோதும் தமக்குள்ளாகவே சொல்லி கொண்டார். அதோ அவை அங்கே இருக்கின்றன. அந்த மோசமாக வரையப்பட்ட படங்கள் அங்கே இருக்கின்றன. அவைதான் ஒரு காலத்தில் சிலாக்கியமாகவும் இரகசியமாகவும் தோன்றின. கீர்த்தி, உயர் வட்டாரத்தின் நன்மை, ஒரு பெண்ணின் காதல், தந்தை நாடு, இவையெல்லாம் எவ்வளவு முக்கியமானவைகளாகவும் மிக உயர்ந்த அர்த்தம் கொண்டவைகளாகவும் எனக்கு தோன்றி வந்தன. இவையெல்லாம் இந்த காலை நேரத்தின் அந்த கனிவற்ற வெள்ளை வெளிச்சத்தில் மிகவும் அற்பமாகவும் வெளிரி போயும் அழகு இல்லாதவையாகவும் தோன்றுகின்றன. அந்த வெள்ளை வெளிச்சம் எனக்காகவே உதயமாவதாக தோன்றுகிறது. அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட 3 பெரிய துக்கங்கள் அவருடைய கவனத்தை முக்கியமாக இப்பொழுது கவர்ந்து நின்றன. ஒரு பெண்ணின் மீது அவர் கொண்ட காதல், அவருடைய தந்தையின் மரணம், பாதிக்கு மேல் ருஷ்யாவை பிரெஞ்சு படையெடுப்பு ஆக்கிரமித்து கொண்டது. காதல், அந்த சிறிய பெண், அவளிடம் மாயசக்திகள் நிறைந்து வழிந்ததாக எனக்கு தோன்றியது. ஆம், நான் நிச்சயமாக அவளை காதலித்தேன். அவளுடன் காதலோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பதற்கான மனோகரமான திட்டங்களை வகுத்தேன். ஹோ, நான் எப்பேற்பட்ட பையன் என்று அவர் மனக்கசப்போடு பலமாய் வாய்விட்டு கூறினார். ஹா, நான் ஒரு லட்சிய காதலில் நம்பிக்கொண்டிருந்தேன். 1 வருஷம் நான் இங்கே இல்லாத போது அவள் என்னிடம் விசுவாசத்தோடு இருக்கும்படி அந்த காதல் செய்யும் என்று நான் நம்பினேன். கதைகளில் சொல்லப்பட்ட அந்த அமைதியான புறாவை போல என்னை விட்டு பிரிந்திருப்பதால் வாடிக்கொண்டிருப்பாள். அதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப சுலபமானது. அவையெல்லாம் ரொம்ப சுலபம், ரொம்ப பயங்கரம். பால்டு ஹில்ஸ் மாளிகையை எனது தந்தை கட்டிய பொழுது அந்த மாளிகையும் அந்த நிலமும் அந்த காற்றும் அவருடைய விவசாயிகளும் அவரை சேர்ந்தவை என்று நினைத்தார். ஆனால் நெப்போலியன் வந்து அவரை ஒதுக்கி தள்ளிவிட்டார். அவர் ஒருவர் இருந்தார் என்பதே அவருக்கு தெரியாது.
பாதையில் கிடக்கிற சுள்ளியை எப்படி ஒதுக்கி தள்ளுவோமோ அதே மாதிரி அவர் தள்ளினார். எனது தந்தையின் பால்டு ஹில்ஸ் மாளிகையில் அவருடைய முழு வாழ்க்கையும் உடைந்து சிதறிப்போயின. இது கடவுளிடம் இருந்து வருகிற சோதனை என்று இளவரசி மேரி சொல்லுகிறாள். ஆனால் அவர் இங்கே இல்லாத போது, இனி திரும்பி வரவே முடியாத போது எதற்காக இந்த சோதனை? அவர் இங்கே இல்லை. அப்படியானால் இந்த சோதனை யாருக்காக உத்தேசிக்கப்பட்டது? என்னுடைய தந்தை நாடு மாஸ்கோவின் அழிவு. நாளை நான் கொல்லப்படலாம். பிரெஞ்சுக்காரனால் கூட இல்லாமல் எனது நாட்டைச் சேர்ந்த ஒருவனாலேயே கொல்லப்படலாம். நேற்று நடந்த மாதிரி என் காதுக்கு பக்கத்தில் ஒருவன் சுடலாம். அந்த பிரெஞ்சுக்காரர்கள் வந்து என்னுடைய தலையையும் கால்களையும் பற்றி ஒரு பள்ளத்தில் தூக்கி போடலாம். அவர்களுடைய மூக்குகளுக்கு கெட்ட வாசனை ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் அப்படி செய்யலாம். வாழ்க்கையில் புது நிலைமைகள் கிளம்பலாம். அவையெல்லாம் வெகு சாதாரணமானவை என்று மற்றவர்களுக்கு தோன்றலாம். ஆனால் அவற்றை பற்றி எதையும் நான் அறிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் அப்பொழுது நான் உயிரோடு இருக்கப் போவதில்லை. பூவரசு மரங்களின் அந்த வரிசை சூரிய வெளிச்சத்தினால் பிரகாசமடைந்து இருந்தது. பச்சை மஞ்சள் இலைகளோடும் வெள்ளை மரப்பட்டையோடும் அவை ஆடாமல் அசையாமல் இருந்தன. சாவதற்கு, நாளை கொல்லப்படுவதற்கு, நாளை நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஆனால் இவையெல்லாம் இன்னமும் இருக்கும். நான் இருக்க மாட்டேன். அந்த பூவரசு மரங்களும் சுருள் சுருளான மேகங்களும் கணப்பு மூட்டங்களிலிருந்து மேலே கிளம்பி கொண்டிருந்த புகைகளும் அவரை சுற்றியிருந்த மற்றவைகளும் மாறிப்போய் பயங்கரமாகவும் பயமுறுத்துபவைகளாகவும் அவருக்கு தோன்றின. அவருடைய முதுகெலும்பு வழியாக ஒரு குளிர்ந்த நடுக்கம் கீழே இறங்கியது. அவர் வேகமாய் எழுந்தார். அந்த கொட்டகையை விட்டு வெளியேறி அங்கே நடக்க ஆரம்பித்தார். அவர் திரும்பிய பின்பு கொட்டகைக்கு வெளியே குரல்கள் கேட்டன. யாரது என்று கூவினார். முன்னாள் டோலகாவின் படைப்பிரிவை சேர்ந்த கமாண்டரான சிகப்பு மூக்கையுடைய கேப்டன் டிமோக்கின் தற்சமயம் அதிகாரிகளின் பற்றாக்குறையால் ஒரு படை கமாண்டராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நாணத்தோடு அந்த கொட்டகைக்குள் நுழைந்தார். அவருக்கு பின்னால் ஒரு உதவியாளரும் பட்டாளத்தின் சம்பள அதிகாரியும் வந்தார்கள். இளவரசர் ஆண்ட்ரூ அவசரமாய் எழுந்து அவர்கள் வந்த காரியங்களை பற்றி கவனித்து கேட்டு அவர்களுக்கு மேலும் உத்தரவுகளை கொடுத்தார். அவர்களை போக சொல்லுவதற்கு அவர் இருந்தபோது அவருக்கு அறிமுகமான ஒரு மழலை குரல் கொட்டகைக்கு பின்னாலிருந்து கேட்டது. பிசாசு பிடிக்க என்று அந்த மனிதர் எதிலேயோ தடுமாறியவர் சொன்னார். அந்த கொட்டகைக்கு வெளியே இளவரசர் ஆண்ட்ரூ பார்த்தபோது அவர் பியரை கண்டார். வழியில் கிடந்த ஒரு கட்டையின் மீது அவர் தடுக்கி விழ இருந்தார். அங்கிருந்து அவர் வந்து கொண்டிருந்தார். தம்முடைய இனத்தைச் சேர்ந்தவர்களை பொதுவாக சந்திப்பது இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு அதிருப்தியாக இருந்தது. முக்கியமாக பியரை அவர் சந்திக்க விரும்பவில்லை. ஏனெனில் கடைசியாக அவர் மாஸ்கோவிற்கு போய் இருந்தபோது நடந்த மனவேதனையான காரியங்கள் எல்லாம் பியரை பார்க்கும்போது அவருடைய மனதில் மீண்டும் தோன்றலாம். நீரா? என்ன ஆச்சரியம்! நீர் ஏன் இங்கே வந்தீர்? இது எதிர்பாராத விஷயம் என்று அவர் சொன்னார். இம்மாதிரி அவர் பேசிய போதும் அவருடைய கண்களும் முகமும் கனிவு தோற்றங்களை காட்டவில்லை. விரோதத்தையே அவை காட்டின. அதை உடனே பியர் கவனித்தார். மிகுந்த உற்சாகத்தோடு அவர் அந்த கொட்டகைக்கு வந்தார். ஆனால் இளவரசர் ஆண்ட்ரூவின் முகத்தை பார்த்ததும் அவருடைய மனம் தயக்கம் கொண்டு அமைதியற்று போயிற்று. நான் வந்திருப்பது சும்மா, உமக்கு தெரியும், வந்திருக்கிறேன், அது எனக்கு சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று பியர் சொன்னார். அன்றைய தினம் பல தடவை சுவாரஸ்யம் என்ற வார்த்தையை அர்த்தமில்லாமல் அவர் உபயோகித்தார். எனக்கு போரை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. ஓ ஆம், போரை பற்றி ஃப்ரீமேசன் சங்க சகோதரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் அதை எப்படி நிறுத்தப் போகிறார்கள் என்று இளவரசர் ஆண்ட்ரூ கேலியாக பேசினார். நல்லது, மாஸ்கோ எப்படி இருக்கிறது? எனது வீட்டுக்காரர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் கடைசியாக மாஸ்கோ வந்து சேர்ந்து விட்டார்களா என்று அவர் மிகுந்த சிரத்தையோடு கேட்டார். ஆம், அவர்கள் வந்துவிட்டார்கள். ஜூலி ட்ருபட்ஸ்கயா என்னிடம் அப்படி சொன்னாள். அவர்களை நான் பார்க்க போனேன், ஆனால் பார்க்க முடியவில்லை. மாஸ்கோவிற்கு பக்கத்தில் உள்ள உமது எஸ்டேட்டிற்கு அவர்கள் போய்விட்டார்கள். அத்தியாயம் 24 நிறைவுற்றது.